கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன கேக்குதானே? கேக்குது 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 கேக்குது. சரி. கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கிருபையாய் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட 256வது இப்படியான குடும்ப தரிசன மிஷினரி கூடுகைகளை கலந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை ஆண்டவர் எனக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காகவும் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இது இவ்வளவு தூரம் வரும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனாலும் ஆண்டவர் ஒரு முகாந்தரம் இல்லாமல் எதையும் செய்கிற தேவன் அல்ல என்பதை யாவரும் அறிந்திருக்கிறோம். அதன்படி இந்த ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். அநேகர் நாம் நேரில் சென்று அவர்களுக்கு சுவிசேஷமோ அல்லது தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் யூடியூப் மூலமாக அது பகிர்ந்து கொள்ளும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற கேள்விப்படும் போது தேவன் அதை மிகவும் மகிமையாய் அதை உபயோகப்படுத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவ வார்த்தையை கடந்து செல்லும் முன்பாக சிறுமைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆமாப்பா, உடைய வசனங்களை தியானிக்கும் பொழுது பாதைகள் இருதயத்தில் ஆறுதல் உண்டாக்குறது. அது காரணங்கள் நடக்கையில் இருக்க தீபமாய் விளங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறது அந்த நோக்கம் முகாந்திரம் இல்லாமல் அனுப்பப்படுகிற வார்த்தை ஒன்றுமல்ல ராஜா. பாவமுடைய வசனம் இருவரும் கருத்துக்குள்ள பட்டயம் போல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உருமாற்றம் செய்யட்டும், உருவாக்கட்டும். அப்பா, புதிய ஒரு கிருபையில நீ தர வேணுமா செபிக்கிறேன். இந்த நாளில் நீர் என்ன எங்களோடு பேச சித்தமா இருக்கிறது இப்பா, நீர் இடைபடுவீர், என்னை மறைத்து நீ வெளிப்பட வேணுமா செபிக்கிறோம். இந்த குடுகையில வந்திருக்கிறவர்களை நீ ஆளுகை செய்ய, கேட்க போகிறவர்களை நீர் ஆளுகை செய்ய வேணுமா செபிக்கிறோம். அது மூலம் நாம மகிமைப்பட முடியாது, சித்தம் இதனை மூலம் நிறைவேற்றப்பட முடியாது. நீ கிருபையை பாராட்ட வேணுமா செபிக்கிறேன். அப்பா, பொறுப்பட்டுக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டும் உங்கள் யாவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் யாவரும் நன்கு அறிந்தபடி நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியத்தின்படி வேதத்தை ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது வாசிக்காவிட்டால் நம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்ல முடியும். நாட்களிலே வேதத்தை வாசிப்பது மிக குறைபட்டு கொண்டு வருகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு முறையாவது ஒரு வருஷத்தில் அதை கண்டிப்பாக எந்த தடை இல்லாமல் வாசிக்க முடியும். உங்களை அன்போடு கேட்கிறேன். இதில் போட்டிருக்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 பக்கம் படித்தால் ஒரு வருஷத்திலே ஒரு வேதாகமத்தின் முழு ஒரு பக்கம் படிக்க 8 நிமிஷம் தான். அப்படின்னா அரை மணி நேரம் நம்முடைய 24 மணி நேரத்தில் செலவழிக்க முடியலன்னா நம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறதுல அதில் அர்த்தமே இல்லை. ஆகவே உங்களை யாவரும் உற்சாகப்படுத்துகிறேன். நாளில் ஒரு முறையாவது வேதத்தை ஏதாவது விதத்தில் அதை படித்து முடிக்கும்படி கேட்கிறேன். ஒரு முறை படிக்கிறவர்கள் 2 முறைக்கு அதை பிரயாசப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வருஷத்துல 2 முறைக்கு அதை 6 மாசத்துக்கு ஒரு முறை முடிக்கும்படியாக உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். என்னால் தேவனுடைய வார்த்தையை கிடைக்கக்கூடாத வருகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக எவ்வளவு படிக்க முடியுமோ, உள்ளத்துக்குள்ளே வைக்க முடியுமோ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் இதில் தொடர்ந்து இந்த வேத வசனத்திலே உறுதியாக இருக்க, படிக்க, அதை நேசிக்க, அதை வாசிக்க, அதை தியானிக்க கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே நம்மளே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்ப்பீர்கள் என்றால் குடும்பத்தை பற்றி அதிக அக்கறை, நம்ம குடும்பத்தை பற்றி அக்கறையுள்ள ஒரே ஒரு நபர் என்று சொல்லும் போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தபோது செய்த முதல் அற்புதமே குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் திருமண வாசலில் திராட்சரசம் இல்லை என்ற நிலையை மாற்றி
அது திருப்தியோடு நடத்த கிருபை. அது மாத்திரமல்ல, அவர் மீண்டுமாய் மனுஷகுமாரனாக இருந்து தேவகுமாரனாய் பரமேறி செல்லும் பொழுதும் குடும்பத்தின் சூழ்நிலையை தான் பார்த்து அங்கு ஒரு இல்லை என்ற சூழ்நிலை உருவாகிறது. தன்னுடைய தாயை கவனிக்க ஆள் இல்லை என்று சொல்லும்போது யோவானை அவர்களுக்கு கொடுத்து அந்த குறையை நீக்கி ஆண்டவர் பரமேறி சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம இப்படியாய் நம் குடும்பத்தின் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராய், அது மீது எவ்வளவு கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கொள்ள முடியும். அதே போல காண்டவர் குடும்பத்தின் மொழி உள்ள சித்தத்தை நீங்கள் பார்ப்பீங்களா? ஆதியாகமம் 2:18 சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்று துணையை உண்டாக்குவேன் சொல்லிதான் ஆண்டவர் அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஒரு மனித குலத்துக்கு உண்டாக்கி கொடுத்ததை நம்ம பார்க்கணும். சித்தமே மனுஷனுக்கு தனிமை இருக்கக்கூடாது, ஏற்ற துணை இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சித்ததாக இருக்கு. அது மாத்திரமல்ல, சித்தம் மாத்திரமல்ல, ஒரு நோக்கமும் பார்த்தீங்கன்னா மல்கியா 2:15 படிக்கும் பொழுது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தான் தேவன் குடும்பத்தை சிருஷ்டித்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஏற்ற துணையை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக ஆண்டவர் நோக்கம் கொண்டதையும் நாம் குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கலாம். பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? உபாகமம் 32:2 நீங்கள் படிப்பீங்க. மழையானது இலை பயிரின் மேல் பொழிவது போல உன் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல உன் வசனம் இறங்கும் என்று சொல்லிட்டு நம்முடைய ஆண்டோடைய உபதேசத்தை நம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். உட்காரும் போது, நிற்கும் போது, படுக்கும் பொழுது, அவளோடு பேசும்போது இதை சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். பெற்றோர்களை நாம் முதன்மையாக காரியம் தேவ வார்த்தைகள், தேவ வசனங்களை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முதன்மையாக இருக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறேன். வசனத்தை, அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு நாம் பல காரியங்களை பேசலாம். படிப்பை பற்றி பேசலாம், வேலையை பற்றி பேசலாம், உலகத்தின் காரியங்களை பற்றி பேசலாம். ஆனால் வசனங்களை பற்றி, தேவனுடைய வார்த்தைகளை பற்றி, தேவனுடைய நியாயப்பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகள், அது எல்லாம் பற்றி பேசும்படியாக தேவன் நம்மையும் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று. அப்படின்னா ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகள், அவனுக்கு பின் வருகிற சந்ததியார் யாவருக்கும் தன்னுடைய நீதியையும் நியாயத்தையும் செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஆணைத்தரமாய் ஆபிரகாமை குறித்து எழுதுகிறதை நான் பார்க்கணும். அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை பற்றி ஆண்டவர் எப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் எப்படி தேவனுடைய காரியங்களை பற்றி முதன்மையாக வைக்கணும் என்று சொல்லி கற்றுத்தர நம்மை நாளிலே முன்குறித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே போல பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது ஆண்டவர் விரும்புகிற உலகத்தின் அறிவு, உலகத்தின் ஞானம், போதனைகள், மற்ற கல்வி, படிப்பு எல்லாவற்றையும் விட வேதத்தின் அறிவு, ரகசியங்கள் கற்றுத்தர ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கலாம். இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கணும், சிறு குழந்தைகள், கை குழந்தைகள், 1 வயசு 2 வயசு குழந்தைகளை கூட நீங்கள் பார்ப்பீங்கன்னா செல்ஃபோன் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? அது இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டேறாங்க, தூங்க மாட்டேறாங்க, மற்ற காரியங்களில் எவ்வளவோ இடையூறு பண்ணுகிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அது எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கொள்கிறாங்கல்ல. பட் அதை விட தேவ வார்த்தை அவர்களுக்குள் ஊட்டும் போது, சொல்லிக் கொடுக்கும்போது அது எவ்வளவு ஆணைத்தரமாக அவருடைய வாழ்க்கை பின் நாட்களில் அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாற முடியும். செல்போன் யாரும் சொல்லித் தரதில்லை. ஆனால் தேவ வார்த்தை நாம் பெற்றுள்ள நாம் நம்முடைய கடமை, முதன்மையான பொறுப்பு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறது. தேவ வார்த்தைகளை அது பாலை போல அவர்களுக்கு ஊட்டும்படியாய், சத்துவமான ஒரு ஆகாரத்தை போல அவர்கள் ஊட்டும்படியாய் தேவன் நாளிலே நம்மை அழைக்க, அதற்கான தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக தேவன் நம் கையிலே ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், நாட்களிலே எல்லாரும் காலையில் தூங்கி ஏந்திச்ச உடனே முதல் செய்கிற காரியம் நம்ம மொபைலில் சார்ஜ் இருக்கான்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் பல்லு விளக்குறது, மற்ற காரியங்கள் எல்லாம் செய்கிறது. இல்லைன்னா உடனடியாக போடுறோம். ஆனால் அதே வேலையில் நாம் நம்முடைய வேலையை ஆரம்பிக்கும் முன்பாக தேவ சமூகத்தில் போய் முழங்கால் பட்டி ஜெபிக்கிறதோ, தேவ பிரசனத்திலே தேவ வேத வாசிக்கிறதோ, அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கணும்னா சற்று குறைபட்டு காணப்படுமோ என்று சொல்லி தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலைமை மாறி இந்நாளிலே செல்போனை விட நாம் தேவனுக்கு முதன்மையாக காரியங்கள் கொடுக்கும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். மனதில் கொள்வோம். ஆண்டவர் தம்மை இதை உதவி செய்வார். நம் பலவீனமான பாண்டங்கள் என்று அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம உதவி அவர் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆண்டவர் பல காரியங்கள் நம் மூலமாய் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஆசீர்வாதமான குடும்பமாய், அல்லது ஆண்டவரால் பயன்படுகிற ஒரு குடும்பமாய், ஆண்டவரால் தெரிந்து கொண்டவிட ஒரு குடும்பமாய், ஆண்டவருக்கு பணி செய்கிற ஒரு குடும்பமாய், ஆண்டவர் சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற ஒரு குடும்பமாய் எப்படி இருக்கலாம் என்று சொல்லி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் பார்க்க இன்னைக்கு நேரம் இருக்காது. முதன்மையான ஆசீர்வாதமான குடும்பம் அப்படியாய் நாம் இருப்பது என்ன என்று சொல்லி மாத்திரம் நாளே சிந்திக்க நம்ம அழைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை 2 பகுதியாக, ஒன்று ஆவிக்குரிய வட்டாரம், இன்னொன்று வெளி உலகத்தில் உள்ள காரியங்கள். ஆவிக்குரிய வட்டாரம் சபையின் முதலில் வைத்துக்கினா நம்முடைய பிரியாரிட்டி, முதன்மை எப்படி இருக்கிறது என்று சபைக்கு நாம் கடந்து செல்லும்போது நம்முடைய முதன்மை எப்படி இருக்கிறது? கர்த்தர் முதன்மையாக இருக்கிறார்.
கர்த்தர் அடுத்தது நம் குடும்பம் இருக்கிறது. குடும்பம் கர்த்தர் நம் முதன்மை வைக்கும் குடும்பம் சீராக இருக்கும். சீராக இருக்கும்போது நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆரோக்கியமாய் நம்முடைய சரீரம் இருக்கும் பொழுது நம்முடைய நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைக்க முடியும். அது இருக்கும் பொழுது பணத்தின் தேவைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்கிறதை நாம் பாருங்கள். இது சபையை நம் முதன்மையாக வைத்து சபையின் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் இதே வேலையிலே நாம் உலகத்தின் வேலைக்காக, தொழிலுக்காக, படிப்பிற்காக, மற்ற காரியங்கள் நாம் செல்லும்போது நம்முடைய ப்ரையாரிட்டி அல்லது முதன்மை எப்படி மாறுகிறது என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது அப்படியே தலைகளாய் மாறுகிறது. நம்ம இருக்கலாம் முதன்மையாக நமக்கு தேவைப்படுகிற நம்ம முதன்மையாக வைக்கிறது என்னன்னா பணத்தை முதன்மையாக வைக்கிறோம், சம்பாத்தியத்தை முதன்மையாக வைக்கிறோம். பணம் பணம் என்று சொல்லி ஓடும்போது நம்முடைய ஆட்டோமேட்டிக்காக அடுத்த காரியம் என்ன, நம்முடைய நிம்மதி உழைந்து போயிடும், நம்முடைய நிம்மதி போய்விடும். நம்முடைய நிம்மதி போயிடுச்சுன்னா அடுத்த எஃபெக்ட் என்னன்னா நம்முடைய ஆரோக்கியம் அதுக்கு தகுந்த மாதிரி பலவீனப்பட்டிருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி ஆரோக்கியம் பலவீனப்படும் போது குடும்பத்தில் என்ன வருது, பிரிவினை, பிரச்சனை, பாகுபாடுகள், இப்படி பல காரியங்கள் குடும்பத்தில் வருகிறது. அப்புறம் கடைசியாக யார் மேலே பழிதான் வருது, நம்ம செய்யறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு கடைசியாக கர்த்தர் ஏன் இப்படி சோதிக்கிறார், கர்த்தர் ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறார் சொல்லி கர்த்தர் மேலே கடைசியாக என்ன செஞ்சிடும், பழியை தூக்கி போட்டு முடிச்சிடும் இல்லைங்களா. நம்முடைய வாழ்க்கை ரெண்டு பகுதியும் சரியாக ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உலகத்தின் காரியமாக இருந்தாலும் சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சபையில் ஆவிக்குரிய இருக்கும்போது சபைக்குன்னு செல்லும்போது நம்ம எப்படி நம்முடைய ப்ரையாரிட்டி இருக்கிறது, அதே வேளையில் உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம சொல்லும்போது நம்முடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்குது. இந்த ஒரு விஷயம் இந்நாளிலே அதை நம்ம அலசி ஆராய்வோம். சீர்படுத்த வேண்டியதென்றால் சீர்படுத்த ஆண்டவர் இந்த நாளிலே அழைக்கிறார். நம்ம குடும்பத்தின் காரியங்களை நீங்கள் பார்க்கும்போதால் ரெண்டு காரியமாய் குடும்பத்தை காரியங்களை பிரிக்கலாம். ஒன்று நம் கட்டுப்பாட்டில் இருப்பவை. நம் கட்டுப்பாட்டில் குடும்பத்தின் காரியங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த முறையிலே நாம் அதை பராமரிக்கிறது மற்றும் ஜெபம் பண்ணுவது, அதிகாலை எழுவது, குடும்ப ஜெபம் பண்ணுகிறது, வேத வாசிப்பு, உண்மையாக இருப்பது, ஒருவருக்கு ஒரு நற்சாட்சியாக இருப்பது, மற்ற காரியங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. நாம் அதை சீர்படுத்த முடியும், சரி செஞ்சுக்க முடியும். தப்பு இருந்தாலும் அதை மீண்டும் இது பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டை மிஞ்சினவைகளும் நம்முடைய குடும்பத்தில் அநேக வேலையிலே காணப்படுகிறதை பார்க்கலாம். நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பவைகளை நாம் சரியாக அதை கையாளுவோம் எனால், ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செய்வோம் எனால், அந்த கட்டுப்பாட்டை மிஞ்சினவைகளை ஆண்டவர் அதை செம்மையாய் அதை அவர் பார்த்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் போதுமான தெய்வனாக இருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஸோ கட்டுப்பாட்டில் இருப்பவைகளை நாம் முதன்மையாக அக்கறை எடுத்து அதை சீர்படுத்த வேண்டி சரி செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்த இந்த நாளிலே அதை சரி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, குடும்பத்தை பார்க்கணும் அழகான ஒரு தோட்டம் போல இதை காணப்படலாம். தோட்டத்திலே இரண்டு விதமான காரியம் உண்டு. ஒன்று பராமரிப்பு பெற்ற தோட்டம், இன்னொன்று பராமரிப்பு இல்லாத ஒரு தோட்டம். சரிங்களா. பராமரிப்பு பெற்ற தோட்டம் என்ன செய்யணுமோ கண்காணிப்பது, நீர் பாய்ச்சுவது, உழைப்பை போடுவது, உரத்தை போடுவது, விசாரிக்கப்படுவது, சுத்தம் பண்ணுவது, இல்லைங்களா ஒழுங்கினங்களை சரி செய்வது போன்றவை. தேவையில்லாதவைகளை வெட்டி வெளியே இப்படி பராமரிக்க அது என்னென்ன தேவையோ அதை பார்த்து செய்கிறது பராமரிக்கப்பட்ட ஒரு தோட்டம் என்று. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும் இல்லைங்களா. 1 30 60 100 நல்ல நிலத்தில் வந்த விலை 1 30 100 60 பலன் தருவது போல அந்த விலம் அதிகமான பலனை தரும், ஆண்டவருக்கு ஏற்ற விருப்பமாக இருக்கும். அதே வேளையிலே பராமரிப்பு இல்லாத ஒரு தோட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி நான் எதையுமே கண்டுகொள்ளாமல் விட்டுறது, சரி செய்யாமல் இருப்பது, குப்பை நாம் சரி செய்யாமல் இருக்கும், குப்பை மேடாக மாறி அதை சீர்படுத்தணும்னு சரி கடைசியாக அதை எரிச்சு தான் ஆகும் அப்படி இல்லைங்களா. ஆகவே நாம் இந்த நாளில் நம்முடைய குடும்பம் ஒரு பராமரிப்பு பெற்ற தோட்டம் போல ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து சரி செய்ய வேண்டியதை சரி செய்து, சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்தி, திருந்த வேண்டியதை திருந்தி ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய பயணங்களை தொடர்ந்து செல்லும் போது நம்முடைய அழகான ஒரு தோட்டத்தை அவர் மகிழ்கிற ஒரு தோட்டமாக, வாசம் பண்ணுகிற ஒரு தோட்டமாக விளங்க அவர் கிருபை செய்ய போதுமான தேவனாக இருக்கிறான்னு பார்க்கணும். அதே போல நம்முடைய குடும்பத்தை ஒரு கத்திக்கு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். எப்படின்னா மருத்துவர் கையில் கத்தி இருக்கும்போது என்ன செய்யுதுங்க, அது ஒருவருக்கு நல்ல சுகத்தை உண்டாக்குகிறத பார்க்கலாம். அதே வேளையில் அந்த கத்தி ஒரு குலகாரன் கையில் இருக்குமானால் அது மரணத்தை உண்டாக்குறது பார்க்கலாம். அப்படி யார் கையில் கத்தி இருக்கிறது என்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய குடும்பத்திலே பார்ப்போம் என்றால் குடும்பத்திலே காயங்கள் உண்டு, வலிகள், சங்கடங்கள், வருத்தங்கள், சண்டைகள், மனஸ்தாங்கள் எல்லாமே இருக்கு. குடும்பத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. அதே வேளையிலே அதே குடும்பத்துல தான் என்ன இருக்கு, சந்தோஷம் உண்டு, ஆனந்தம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, மன அமைதி, நிம்மதி, ஆரோக்கியம், ஒத்தாசை, அரவணைப்பு எல்லாமே இதுவும் இருக்குது. ஸோ குடும்பத்தை நினைக்கும் போது வெறும் சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு இல்லாதபடி இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. ஸோ நாம் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக ஒரு ஆசீர்வாதமான, பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்க தேவன் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தேவ பக்தன் எப்படியாய் சொல்லும்போது நம்முடைய வேதாமத்திலே பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை பார்க்கும் குடும்பத்தில் கணவனுடைய கடமைகள் மனைவியுடைய கடமைகளை அழகாக சித்தரிக்கிறதை நாம் பார்த்துருக்கலாம். மனைவியின் கடமைகள் என்று சொல்லும் பொழுது 3 காரியங்களை எங்களுக்கு போட்டு, 1 மனைவிகள் கீழ்ப்படிந்து இருக்கணும் என்று சொல்லி 1 பேதுரு 3:1 பார்க்கலாம். மனைவிகள் நல் நடக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 3:2 நாம் பார்க்கலாம். அதுபோல
மனைவிகள் அழியாத அலங்காரத்தோடு இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். 3:4 பார்க்கலாம். அதே வேளையில் அதே மனைவிகளை மாத்திரம் சொல்லாமல் கணவனுடைய கடமைகளை நீங்கள் அதே தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால், புருஷர்கள் விவேகத்தோடு அவளுடன் வாழணும் என்றும், புருஷர்கள் நல்ல புரிதலோடு இருக்கணும் என்று சொல்லியும், புருஷர்கள் அவளுக்கு கனத்தை, அதாவது மனைவிகளுக்கு கனத்தை செலுத்தணும் என்று சொல்லியும் நம்ம அதை ஆலோசனையாக கொடுக்கப்படுகிறது. ஸோ நம்முடைய கடமைகள், கணவனுக்குடைய கடமைகளை கணவன் செய்யப்படி மனைவிக்குள்ள கடமைகளை எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த நாளில் வேதத்தில் தெளிவாய் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களை படிக்கும்போது அழகாய் ஆண்டவர் சித்தரித்து கற்றுக்கு பார்க்கலாம். இதை நாம் குறைபட்டிருக்கிறோமா, இதை நாம் கையாளுகிறோமா, இதை நாம் கடைபிடிக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே நாமே சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் அழைக்கிறதை பார்க்கலாம். அது மாத்திரம் ஒரு பக்தன் இப்படியாயோ குடும்பத்தின் காரியங்களை சொல்லும்போது 7 தூண்களாக அதை நிறைக்கிறதை பார்க்கலாம். அதே வசனத்தோடு இருக்கிறது. முதலாவதாக 7C என்று சொல்லி பார்க்கலாம். 7C-ஆக அதை பிரித்திருக்க. ஆதியாகமம் 2:24 பார்க்கும்பொழுது இசைந்திருப்பது, ஒரு இரு சரீரமாக இல்லாமல் ஒரே மாம்சமாக இருக்கிறப்போ ஒரே இசைந்திருப்பது, கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்கிற காரியங்களை ஒரு முதல் தூணாக குடும்ப வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக கூறப்படுகிறது. அதே போல் எபேசியர் 4:29 பார்க்கும்போது பிரயோஜனமான வார்த்தைகளை பேசணும். தொடர்ந்து ஒருவர் பேசும்போது அது புரிந்து கொள்வதோடு தொடர்பு கொள்வதிலே ஒரு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசணும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கப்படுகிறோம். கம்யூனிகேஷன், நல்ல ஒரு கம்யூனிகேஷன், முதலாவது கமிட்மெண்ட் இருக்கணும், அடுத்தது கம்யூனிகேஷன் இருக்கும்படியாக அழைக்கும்படியாக கேட்கிறார். அது மாத்திரமல்ல, எபேசியர் 4:32 ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கம்பேஷன், ஒருவருக்கு ஒருவர் நாம் பெரியவனா நீ பெரியவனா அல்ல. குடும்பத்தின் வரும்போது எதுவருமே ஒரே சரீரமாக இருக்கணும். 2 சரீரங்கள் அல்ல, ஒரே சரீரம் என்று சொல்லி தான் வேதம் சொல்கிறார். அப்படின்னா ஒரு சரீரத்தை பகைக்கிறவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லியும் வேதம் சொல்கிறார். அப்படின்னா ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறது. கம்பேஷன். 4வது ஆதியாகமம் 2:18 படும்போது துணை, ஏற்ற ஆண்டவர் எப்படி அமைக்கிறார், ஏற்ற துணை, கம்பானிஷன்ஸ், ஏற்ற துணை, கணவனுக்கு மனைவி ஏற்ற துணை, மனைவிக்கு கணவன் ஏற்ற துணை, அப்படிப்பட்ட ஒரு வட்டத்தில் இருக்கும்படியா ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 2:24 பார்க்கும்போது ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இல்லையா. 2 சரீரம், 2 பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம், 2 விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து அவர்கள் வளர்ந்து வந்திருக்கலாம். ஆனாலும் திருமண பந்தத்தில் சேரும்போது ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். க்ளோஸ்னஸ், இருவருக்கும் மத்தியில் நல்ல நெருக்கங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல 1 கொரிந்தியர் 13:14 படிக்கும்போது துணிவு, தைரியமாக திடன், ஒருவர் தேற்று, ஒருவர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதுக்காக திடன் கொள்ளுதல், ஒருவர் திடன் கொடுக்கணும். சூழ்நிலைகள் ஒரே மாதிரி எப்பொழுதுமே இருக்க போவதில்லை. ஒன்று மேடு பள்ளங்கள் கண்டிப்பாக, கரடு முரடுகள் உண்டு குடும்பத்தில். அப்படி ஏறி இறங்கும் பொழுது ஒருவர் தொய்ந்து போகும்போது இன்னொருத்தர் என்ன செய்யணும், கண்டிப்பாக அவர்களை தேற்ற வேண்டும், திடப்படுத்த வேண்டும். அதற்கு கரேஜ், அதுக்கு அவசியம் துணிவு, திடன் கொள்ளுதல் வேண்டும். அதே போல் கடைசியாக எபேசியர் 5:21 கிறிஸ்துவை மையப்படுத்துவது. எல்லா காரியங்களும் எல்லாத்துக்கும் மேல முதன்மையாக செய்ய வேண்டியது கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்முடைய குடும்ப வாழ்க்கை அமைக்கும் பொழுது அந்த குடும்பம் ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக இருக்கும் என்று சொல்லி இப்படியாக நாம் பார்க்கிறோம். முதலாவது கமிட்மெண்ட், அடுத்தது கம்யூனிகேஷன், அடுத்தது கம்பேஷன், அடுத்தது கம்பேனியன்ஷிப், அடுத்தது க்ளோஸ்னஸ், கரேஜ், அடுத்தது கிரைஸ்ட் சென்டர்னஸ். அதே போல இன்னொரு குடும்பத்தை பற்றி இன்னொரு விதிகள் ஒழுங்குமுறைகளை இன்னொரு பக்தன் சொல்லும்போது இப்படியாய் சொல்கிறார். முதலாவது நீதிமொழிகள் 12:22 பண்ணும்போது ஒருவருக்கு ஒருவர் உண்மையாய் நடக்கணும் என்று சொல்லி விரும்புகிறார். இது மிக முக்கியமான ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் நாளில் அநேக வேலையில பிரியறதுக்கு இல்லை சந்தேகப்படுற காரணங்கள் என்ன, உண்மையற்ற தன்மைகள். ஒருவர் உண்மையாக எந்த காரியமாக இருந்தாலும் சிறியதோ பெரியதோ ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 34:1-3 படிப்பீங்க என்றால் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் எப்பொழுதும் என்ன செய்யணும், நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அநேக வேலையில் கர்த்தர் செய்து பல காரியங்கள் நாம் ஜபித்திருக்கோம், அதுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆனால் சில வேலையில் என்ன செய்கிறோம், அதை மறந்து விடுகிறோம். அப்படி இல்லாதபடி கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் குடும்பமாய் அமைந்து இருவரும் சேர்ந்து நன்றி படைக்கும்படி கவுண்டி ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் நாள் தருவாராங்க. அதுபோல 3வதாக மீகா 7:18 படிக்கும்போது இது மிக கடினமான காரியம் சொல்லி நினைக்கிறேன். மறக்கணும், மன்னிக்கணும் இல்லைங்களா. ஒருவருக்கு ஒருவர் இது மிக ஈஸி, சொல்றது ஈஸி, ஆனால் செய்யும்போது அதில் இருக்கிற நிலைமைகள் யாரும் அறிந்திருக்கிறோம் இல்லையா. மறக்கணும், ஒருவர் மறக்கணும்னா ஒருவர் மறக்கிறதில்ல, அவர் செய்த ஏதாவது தவறாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிர்த்து பேசியிருந்த காரியமாக இருந்தாலும் அதை மறக்கணும். அதே வேளையில் என்ன செய்யணும், மன்னிக்கணும். ஆண்டவர் அப்படி தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் இல்லைங்களா. அதே சுபாவம் நமக்குள்ளே நாளே காணப்படும். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். 4வதாக அப்போஸ்தலர்கள் 20:35 படிப்பீங்களால் கொடுக்கிறது. பி சப்போர்ட்டிவ் டு ஒன் another. ஒருவருக்கு ஒருவர் தாங்களாக இருக்கும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருவர் தாங்கி அவருக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் நாளே விரும்புகிறார். 5வதாக எபேசியர் 4:32 பிறகு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்க, கைண்ட் அண்ட் டெண்டர் ஹார்ட்.
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மன தயவாய் உருக்கமாய் அவரோடு பேசி பழக ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 4:21 பார்க்கும்பொழுது நம்ம ஒரு நாளில் ஏதாவது ஒரு வாக்கு பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம கணவன் மனைவிக்கோ இல்லை மனைவி கணவனுக்கோ ஏதாவது வார்த்தையில் விளையாட்டு போல சொன்னாலும் சரி, இல்லை நம்ம சீரியஸாக சொன்னாலும் சரி, செய்துட்டு சொல்லிட்டோம்னா அதை செய்து முடிக்க ஆண்டவர் நாளை விரும்புகிறார். கீப் யுவர் ப்ராமிஸ். 7வது 1 தெசலோனிக்கேயர் 4:18 ஒருவர் தேற்றணும். எந்த சூழ்நிலையை நம்ம முன்னாடி பார்த்தபோது ஒருவர் தேற்றும்படியாக ஆண்டவர் கம்ஃபர்ட் கடைசியாக 1 Peter 1:22 ஒரு ஊக்கமாய் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும் என்று சொல்லி நம்ம ஒரு அன்புக்கு 1 Peter 13 பார்க்கணும். நல்ல அழகாக ஒவ்வொரு காரியங்களாக சொல்லப்பட்டு வந்ததை பார்க்கும். அப்படியாய் ஒருவருக்கும் அன்பு கூற கடமைப்பட்டிருப்பாங்க. இப்படியாய் 7 விதிகளும் குடும்பத்தின் காரியங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக வேண்டும் என்ற அந்த காரியங்களை கடைபிடிக்க ஆண்டவர் நாளில் நம்ம நினைப்பூட்டு எல்லாம் அறிந்த காரியங்கள் நம்ம நினைப்பூட்ட ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக நம்ம கடைசியாக நம்முடைய செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். வார்த்தைக்கு நேரம் ஆசீர்வதிக்க குடும்பம் நாளிலும் நாம் சிந்திக்கப்படுகிற காரியங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், தேவனால் பயன்படுத்தப்பட்ட குடும்பம், தேசத்தை மாற்றின குடும்பம், தேவனுடைய இருதயத்தை மகிழ்வித்த குடும்பம், சத்துருக்களை வீழ்த்தின குடும்பம். இப்படியாய் யோய்தா யோசபியாத் குடும்பம். இந்த குடும்பத்தை பற்றி நாளில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆண்டவரை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். இந்த இவர்களை பற்றி நீங்கள் பார்ப்பீங்களா? வேதாகமத்தில் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் பார்க்கலாம். அதுபோல 2 நாளாகமும் 21, 22, 23, 24 ஆகிய அதிகாரங்களிலே இவர்களுக்கு காரியங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை குறித்து பல காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறேன். நான் பார்க்கணும். யோய்தா யோசபியா யார் இவர்கள் என்று சொல்லி ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுத்துவிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏன்னால் இவருடைய சந்ததி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அந்த படத்தை போட்டிருக்கிறேன், புரியும்படி தான் போட்டிருக்கேன். யோசபாத் ஆண்டவர் பிரியமாய் வாழ்ந்த ஒரு யூத ராஜா. சரிங்களா? ஆனால் அவர் சம்பந்தம் கலந்தது இஸ்ரேலின் ஆகாப் என்று தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜாவின் குடும்பத்திலே அவர் சம்பந்தம் கலக்கிறார். சம்பந்தம் கலந்து அவருடைய மகன் தான் யோராம். சரிங்களா? அவருடைய மகன் யோசபாத்துக்கு பிறந்த மகன் தான் யோராம். அதே வேளையிலே ஆகாப் அவருடைய மனைவி பெயர் எசபேலுக்கு பிறந்த மகள் தான் அத்தாலியாள். சரிங்களா? இவர்கள் 2 பேரும் சம்பந்தம் கலக்கும்போது யோராமுக்கு மனைவியாக அத்தாலியாள் மாறுகிறாள். அதன் விளைவாக அத்தாலியாள் மகனாக அகசியா வருகிறாப்புல, மகள் யோசபியாத் வருகிறாப்புல. ஸோ இதுதான் இவளுடைய குடும்பத்தின் பின்னணி சந்ததி. யோசபாத் சம்பந்தம் ஆகாப்போடு கலக்கிறாள். ஆகாப்புடைய மனைவி பெயர் யோசபேல். இவருக்கு பிறகுற மகள் தான் அத்தாலியாள். யோசபாத்தினுடைய மகன் யோராம். சரிங்களா? யோராம் அத்தாலியாளுக்கு பிறந்த மகன் அகசியா. அத்தாலியால் யோசபியாத் மகளா பிறக்கிறார். இந்த யோய்தா என்கிறவன் ஒரு ஆசாரியன், லேவிய குடும்பத்திலிருந்து வருகிற ஒரு ஆசாரியன். யோய்தா தான் யோசபேத்துடைய கணவனாக மாறுகிறார். அவளுக்கு பிறந்த மகன் தான் சகரியா. அவனுக்கு யோசபியாத் யோய்ராம் பிறந்த மகன் சகரியா. இந்த அகசியாவுக்கு பிறந்த மகன் தான் யோவாஸ். சரிங்களா? இதான் இதனுடைய பின்னணி. இது அகசியாவுக்கு பிறந்த மகன் யோவாஸ். சரிங்களா? இதான் இந்த யோய்தா, இந்த குடும்பம் யோய்தா யோசபியாத்தினுடைய குடும்பத்தினுடைய பின்னணி. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பின்னாடி படிக்கிறதுக்கு நமக்கு. அதுக்காக இதை வச்சு நான் படமாக போட்டிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் யோய்தா யோசபேத்து குடும்பத்தை பற்றி நாம் 3, 4 முதலாவதாக உன்னதத்தை உயர்த்தின குடும்பம். கர்த்தருடைய காரியங்களை முதன்மையாய் வைத்து செயல்பட்ட குடும்பமாய் இது காணப்படுகிறத பார்க்கலாம். இதை 2 நாளாகவும் 22:11 படிப்பீர் என்றால், ராஜாவின் குமார்த்தியாக யோசபியாத் கொன்றுபடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாக யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் சயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே தாலியால் அவளை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமார்த்தியும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெஞ்சாதியுமாகிய யோசேபியாத் அவனை ஒளித்து வைத்தால். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜபாரம் பண்ணினாள் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். சற்று முதல் இந்த 11வது வசனத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். கண்டிப்பாக புரியும். அதுதான் இந்த வசனத்தின் படியில் தான் இந்த இதை போட்டேன் நான். இதனுடைய அந்த வசனத்தினுடைய இதுதான் இது, யாருக்கு என்னென்ன சம்பந்தம் என்று சொல்லி, யார் மகள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவு உங்களுடைய முதலாக போட்டிருந்தேன். ஸோ இதுதான் பின்னணி என்னன்றனா, யோசபாத் மகன் யோராம்
யோராம் அவனுடைய மகன் அகசியா ஆட்சி செய்கிற நாட்களே யெகூ ஆண்டவர் எழுப்பி ஆகாப் யோசபேலுடைய காரியம் நிமித்தமாக எல்லா யெகூ என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்தின் முழுமையாய் கருவறுக்கிறதை பார்க்கிறோம். சரிங்களா, ஆண்டவருடைய கட்டளையின்படி அந்த குடும்பத்தை அழகினா அப்பொழுது அகசியாவையும் கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். அகசியா அத்தாலியாளுடைய மகன். சரிங்களா, அகசியா அத்தாலியாளுடைய மகன். ஸோ அவனையும் யெகூ அந்த ஆகாப் குடும்பத்தை அழிக்கும் போது அவனையும் கொன்று போடுகிறான். ஸோ கொன்று போடும்போது அரசாளத்துக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அத்தாலியால் என்ன செய்கிறான், தன்னை ராஜாத்தியாக மாற்றி தன்னை தேசத்தை தன் பக்கம் திருப்பி தான் ராஜாத்தியாக கூட அந்த தேசத்தை இஸ்ரவேலை ஆளுகிறதை நாம் பார்க்கலாம். இப்படி ஆளு செய்திருக்கும் போது யூதா குடும்பத்தினுடைய எல்லா பிள்ளைகளையும், ஏன்னா அந்த அகசியா தன்னுடைய மகன் கொல்லப்பட்டதை நிமித்தமாய் யூதாவுக்கு பிறந்த ஒவ்வொரு மகன்களையும் என்ன செய்யறாவ கொன்று குவித்து கொண்டிருக்கிற ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவரையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த 11வது வசனம். அப்படி கொன்று குவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தான் யோசபியாத் செய்த காரியம் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் அறையில் அதிலிருந்து படிப்பிக்கிற காரியங்களை இந்த நாளிலே நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சரிங்களா, இவர்கள் என்ன அந்த சூழ்நிலையிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள், முதலாவது அவர்கள் இந்த அகசியாவின் மகன் யோவாஸ் அவன் அப்பதான் பிறந்திருக்கிறான். அவன் என்ன செய்யறாங்க, அவனை களவாய் கொண்டு அந்த இரண்டு யோசபியாத் இருவரும் சேர்ந்து இந்த யோவாஸை அத்தாலியால் எல்லா யூதாவினுடைய அந்த ராஜகுமாரர்கள் எல்லாரும் கொண்டு குவித்துக்கின்ற சூழ்நிலையிலே இந்த யோசபியாத் யோவாஸை களவாய் கொண்டு போய் எங்க செய்யறாங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைத்து என்ன செய்யறாங்க, அவர்களை பராமரிக்கிறது 6 வருஷம் அந்த மகனை அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒளித்து வைக்கிறதை நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஒளித்து வைக்கும் பொழுது எப்படி இவர்கள் உன்னதத்தை உயர்த்தினார்கள், நம்ம சொல்லியிருந்தோம் உன்னதத்தை உயர்த்தினார்கள் சொல்லி. யோசேபியாத்துக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது. இதை படிக்கும்போது கொஞ்சம் மனசை அப்படியே வேதத்தை படிக்கும்போது சற்று பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 ஆப்ஷன். ஒன்று, அம்மா அத்தாலியோடு பக்கம் சேர்ந்து விடலாம், சேர்ந்திருந்தால் அவளும் சேர்ப்பு, மற்ற காரியங்கள் எல்லாம் சேர்ப்பு. ஆனால் அடுத்த காரியம் தேவனின் பக்கம், நியாயப்பிரமாணம் பக்கம், கர்த்தர் பக்கம், உன்னதமானவர் பக்கம், தாவீதின் சந்ததியில் ஒரு ராஜா வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல காரியங்களில் அதன் மூலம் கொண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது அத்தாலியா என்ன செய்கிறா, யூதா ராஜ சமூகத்தில் வருகிற சந்ததியில் வருகிற எல்லாரையும் கொன்று குவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே யோசேபியாத் யோய்தா என்ன செய்கிறாங்க, இருவரும் சேர்ந்து ஆண்டோருடைய சித்தம், ஆண்டோருடைய திட்டம், தாவீதின் சந்ததியிலே ஒரு ராஜா வர வேண்டும் என்பதை அவள் உறுதிப்படுத்தும்படியாக தான் என்ன செய்யறாங்க, இந்த யோவாஸ் என்கிற அந்த மகனை அளவாய் கொண்டு போய் ஆலயத்தில் வைத்து பராமரிக்கிறதை பார்க்கலாம். அப்போ இவர் செய்கிற முதன்மையை எப்படி கர்த்தருக்கு தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை முதன்மையை தள்ளாதபடி கர்த்தர் உன்னதரை உயர்த்தின குடும்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். உணர்த்து உயிர்த்த அவர் சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீங்கன்னால் சாதகமான சூழ்நிலையே இல்லை, இல்லைங்களா? சாதகமான சூழ்நிலையே இல்லை, எல்லாமே எதிர்மறையான சூழ்நிலையில் தான் அவள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கலாம். இந்த நாளிலே நாம் நம்முடைய குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட முன்னுரிமை கொடுக்குறோம், உறவை உயர்த்துகிறோமா அல்லது உன்னதரை உயர்த்துகிறோமா? யோசேபியாத்துக்கு அம்மா தலையோடு சேர்ந்து அம்மா உறவோடு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக இருக்கலாம். அதே வேளையில் ஆனால் அவர்கள் தேவன் பக்கமாய் தேவனுடைய காரியம் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படிய தாவீதின் வம்சத்தில் ஒரு சந்ததியிலே ஒரு ராஜா வரணும் என்று சொல்லி அந்த ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களா, உன்னதை உயர்த்துகிறதுக்கு தங்களையே விற்று போட்டவர்களா இந்த காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கலாம். ஸோ இவர்கள் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள் முதலாவது எந்த சூழ்நிலைகள் தேவனை முதன்மையாக வைத்து நம் காரியங்களை நடப்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமான உறவை உயர்த்துகிறதா அல்லது உன்னதரை உயர்த்துகிறதா என்று பார்க்கலாம். உலகத்தை உயர்த்துகிறோமா அல்லது உன்னதத்தை உயர்த்துகிறோமா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சற்று இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போமா. உலகத்தை எப்படி யாரை முதன்மையாக வைக்கிறோம்? ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது சொல்லுவோம் கர்த்தர் பிரைஸ்தலாட் நல்லா இருக்கும், கர்த்தருக்கு முதன்மையாக வைத்து எல்லா காரியங்களும் செய்வோம். ஆனால் இதே வேலையிலே எதிர்மறையாய் ஒரு இழப்புகள், ஒரு நஷ்டங்கள், ஒரு பலவீனங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது கஷ்டம், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் முதன்மையாக இருப்பாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லாதபடி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவர் நம்மை முன்குறித்து பிரித்து எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்க. ஆகவே நாம் அவருடைய காரியங்களுக்கு முதன்மையை கொடுப்போம், ஆண்டவர் நம்மை அதன் மூலம் நம்மை. ஸோ இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உன்னதரை உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். பெரிய ரிஸ்க்கு இல்லைங்களா? 2 பேரும் எடுத்த காரியம் ஒரு பெரிய அவங்களுக்கு உயிருக்கு எந்த விதத்திலும் கேரண்டி கிடையாத ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஏன்னா கண்டுபிடிக்கப்பட்ட 2 பேரையும் கொன்றுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவனுக்காக தேவனுடைய
சித்தத்தை நிறைவேறும்படியாக அவர்கள் ரிஸ்க் எடுக்கிறார்கள் இல்லையா? கண்டுபிடிக்கப்பட்டால் நன்கு தெரியும், தெரிஞ்சு தான் அந்த ரிஸ்க் எடுத்து ஆண்டவர் சித்தம் நிறைவேறும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கறதே நம்ம பார்க்கணும். நாமும் நாட்களிலே ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இதே போல் நம்முடைய முன்னோர்களுடைய ஆராதனைகளை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் நாம் நாளே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு செல்கிறோம் என்றால் என்ன செய்யணும்? அநேக வேலையில் நாம் கர்த்தருக்கு சமூகத்தில் செல்லும்போது என்ன செய்யணும்? நமக்கு ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படியாக செல்கிறோம் இல்லைங்களா? அநேக வேலையிலே நாம் கர்த்தருக்காக ஏதாவது ஆண்டவர் சமூகத்துக்காக ஆண்டவருக்காக செய்யும் போது ஏதாவது காரியம் நமக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா எல்லார் இடத்துலையும் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கோம். ஆனால் முன்னோருடைய நம்முடைய முன்னோர்களுடைய ஆராதனைகள் தேவனை உயர்த்தின விதத்தில் நீ பார்ப்பீர் என்றால் இது நமக்கு சுற்றமா அப்படியே எதிர்மறையாக இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். நீ ஆபிரகாமின் காரியங்களை பார்க்கும்போது ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்றாரு? தன்னுடைய ஏக புதல்வனை பலி செலுத்தும்படியாக கொடுக்குறாரு சொல்றாரு இல்லைங்களா? அதுதான் எவ்வளவு பெரிய ஒரு காரியம். நம்ம படிச்சுட்டு வேதத்தில் அழகாக படிச்சுட்டு போயிடுறோம். மகனை பலி செலுத்த ஆண்டவர் சொன்ன உடனே அது எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் ஆபிரகாம் அதுக்கு எந்த தயக்கமும் காட்டாமல் உடனடியாக கீழ்ப்படிந்து என்ன செய்யறாருல பெத்த ஒத்த ஒரே சுதனை பலி செலுத்த ஆயத்தப்படுகிறதை நான் பார்க்கலாம். சாரானிடம் சொல்லலை, ஈசாக்கிடம் சொல்லலை. ஆனால் அவன் பலி செலுத்த கர்த்தரை உயர்த்த செல்கிறதுக்கு எதற்காக? அவன் கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எண்ணத்தில் போல எதுக்காக போகிறான்? ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்காக, ஏதாவது ஒன்று இழக்கிறதுக்காக அவன் பலி செலுத்துறதுக்கு போகிறதுக்காக 3 நாள் மோரேப் மலைக்கு போகிறதுக்கு 3 நாள் பிரயாணம் போயிருக்கான். மீண்டும் பலி செலுத்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் வச்சுக்கோங்க. மீண்டும் வர்றதுக்கு 7 நாள் ஒரு ஆண்டவர் நாமத்தை உயர்த்துறதுக்கு 7 நாள் பிரயாசப்பட்டு போயிட்டு வருகிற காரியம் எதற்காக? ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கறதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒன்றை இழக்கிறதுக்காக அவன் போகிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் நாம் இப்படி இருக்கிறோம். ஆண்டவருக்காக ஒரு சூழ்நிலை நம்ம இலக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் ஆயத்தமா சற்று சிந்திக்கும்படியாக தேவனை அழைக்கிறோம். தேவனை முதலிடம் வைக்கும் பொழுது எதையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எதை செய்யலாம், என்ன அவர் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்திலே ஒரு நாள் தீமை செய்யாத தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமான இருக்கிறார். யோசுவா 21:15 சொல்லும்போது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நம்ம தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. ஆபிரகாம் நம்முடைய முன்னோருடைய ஆராதனை கொடுக்கிறதுக்காக சென்றதை நம்ம பார்க்கணும். அதே போல அன்னாளுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அன்னாள் எல்கானாவுடைய மனைவியாக இருந்து இருக்கிறார். பெனினால் அவருடைய சக்காத்தியா இருக்கிறார். இவர்கள் அன்னாளுக்கு என்ன இல்லைங்க, குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் வருஷம் வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறாள். வரும்போது சக்காத்தியா பெனினால்னே செய்கிற அவளை விசனப்படுத்திக்கொண்டே வருகிறதால் அவளை நினைச்சுக்கிட்டே வருகிறான். போகும்போது எல்கானா அவளை ஆறுதல் படுத்தி கொண்டு போகிறதை பார்க்க. இப்படி வருகிறதும் போகிறதும் இருவரையும் நினைத்து சென்று கொண்டு இருக்கிறதை காரணம். ஆனால் வருகிறது ஆலயத்துக்கு வருஷம் வருஷம் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு செல்கிறாள். ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க, ஆண்டவரை உயர்த்த வேண்டிய விதத்தில் உயர்த்தாதபடி தன்னுடைய காரியங்களை பார்த்து விட்டு செல்கிறார். ஆனால் ஒரு வருஷம் தேவனை மாத்திரம் நோக்கி உன்னதை மாத்திரம் நோக்கி உயர்த்த சித்தம் கொண்டாள். அவருடைய தன்னுடைய ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் என்று வருகிற அந்த சூழ்நிலையை மாற்றி ஆண்டவருக்காக கொடுக்கணும் என்று சொல்லி அவர் சிந்தனையை மாற்றுகிறதை நான் பார்க்கிறேன். உன்னதத்திற்கு தேவனை உயர்த்தணும், தேவனுக்கு ஆராதனை செய்யணும் சொல்லி தனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று சொல்வதை விட ஆண்டவருக்காக உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜபத்தை மாற்றும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க அவள் எப்போ சித்தம் கொண்டாலோ, எப்போ தன்னை ஜபத்தை மாற்றி செய்தாலோ அன்றே ஆண்டவர் அவளுக்கு அற்புதத்தை செய்வதை நான் பார்க்கிறேன். ஸோ இந்த நாளிலும் நாம் நம்முடைய முன்னோர்களுடைய ஆராதனைப்படி நமக்கு பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். அதில் ஒரு நாளும் அவர் ஒரு நாளுக்கும் கடனாளியில் என்பதை நம்ம வேதம் சொல்லிக்கிற அதே வேளையில் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அல்லாதபடி ஆண்டவருக்காக ஏதாவது இலக்கும் சரி கொடுக்கவும் சரி நம் உற்சாகமாய் முன் வரும்போது ஆண்டவர் தாமே பெரிய காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நம் மூலமாய் செய்ய போதுமானவராய் ஆண்டவர் முதலாவது இந்த காலைகளே யோசேபியாத் குடும்பம் பார்த்துக்கொண்டு என்றால் உன்னதத்தை தேவனை முதன்மையாக வைத்து அவர்களுடைய காரியங்களிலே முதன்மையாக வைத்து அவ்வளவு ரிஸ்க் இருந்தது அந்த காரியங்களை செய்கிற காரியம். ஆனாலும் தேவனுக்காக நின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக உடன்பட்டு பயணித்த குடும்பம். இரண்டு பின்னணிகளிலிருந்து வருகிறதை நாம் பார்க்கலாம். அதே வசனம் தான் படிப்பீங்கன்னா யோசேபியாத் வந்து ராஜ குலத்திலிருந்து வருகிறதை பார்க்கலாம். அவனுடைய தாத்தா ராஜா, அவனுடைய தகப்பனார் ராஜா, அவனுடைய சகோதரன் ராஜா. ஸோ 3 பேரும் ராஜா குலத்திலிருந்து யோசேபியாத் வருகிறார். அப்போ அவளும் ஒரு ராஜாத்தி, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் யூத வம்சத்திலிருந்து அவள் வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் யோய்தாவோ ஒரு ஆசாரியன், லேவி வம்சத்திலிருந்து வருகிறதை யோய்தா வந்து ஒரு ஆசாரியன். ஸோ இவருடைய பேக்ரவுண்ட் முற்றிலும் வேறுபட்டது தேவனுக்கான முதன்மையான காரியங்களை வைத்து. ஆனால் யோசேபியாத்துடைய காரியம் நீங்கள் பார்ப்பீங்க என்றால் அவர்கள்
நல்ல ஹை ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கிற குடும்பத்துக்கு. ஆனால் ஆண்டவர் எப்படி இவங்க 2 பேரையும் தான் இணைக்கிறார். யோய்தா யோசபியாத் 2 பேரையும் தான் இணைக்கிறார். ஸோ 2 பேரும் வேறொருப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நீங்கள் பார்க்கணும், கணவன் மனைவியாக இணைக்கும் போது 2 பேருமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. நம்ம சுற்றிலும் மற்றிலுமா எதிர்மறையாக தான் இருக்கும். நம்ம நினைப்பது ஒன்று, அங்கே நடக்கிற மாதிரி ஒன்று மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்று நினைச்சி செய்வோம், ஆனால் அதுக்கு எதிர்மறையாக தான் நடக்கும் இல்லைங்களா. அப்படிப்பட்டதான் ஆண்டவர் இணைப்பார். அவருடைய அவருடைய டீலிங்கே அப்படிதான் இருக்கும். இதில் தான் என்ன உடன்பாடு ஏற்படும். இதில் தான் அதுதான் உடன்பட்டு பயணித்த குடும்பம். 2 பேரும் 2 விதமான சூழ்நிலையிலிருந்து வருகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்காக வரும்பொழுது முதன்மையாக ஆண்டவர் முதன்மையை வைத்தார்கள். உன்னதர் உயர்த்தின குடும்பம். அடுத்தது உடன்பட்டு பயணம், இருவரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். யோய்தா ஆசிரியர் லேவி வம்சத்திலிருந்து வருகிறான். யோசேப்